ஆப்கி அதாலத்தில் கசலின் அரசன் குலாம் அலி மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் கசலின் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு எதுவும் செய்யவில்லை. மல்லிகா புக்ராஜுடைய பொண்ணு தாஹிரா சஹீத். ஆமா, சொல்லுங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் 2 இடத்துலயும் கசலை கொல்றாங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்படிலாம் இல்ல. இந்த விஷயத்த நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த மாதிரி கொல்ற மாதிரி இருந்தா நான் எல்லா நேரமும் பிஸியாவே இருந்திருப்பேன். நான் அமெரிக்காவில் 2.5 மாசம் இல்ல 1.5 மாசம் கசல் மட்டும்தான் பாடிட்டு வந்திருக்கேன். வேற எந்த பாட்டும் பாடவே இல்ல. அவங்க கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். பாகிஸ்தான்ல சொல்லுங்க. ஏதாவது ஒரு குழந்தை கசல் பாடுறேன்னு ஆர்வம் காட்டுனா, இல்ல சூஃபில ஆர்வத்தை காட்டுனா, அவங்கள செருப்பால் அடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது அதிகமா பாராட்டக்கூடிய நபர்களை பாத்தீங்கன்னா, இந்த கசலையும் சூஃபியையும் பாடுறவங்கள தான் அவங்க ரொம்ப பாராட்டுவாங்க. அதை என்னோட கண்ணால பாத்திருக்கேன். நான் தான் பல சேனல்கள்ல பாத்தீங்கன்னா அதுல ஜட்ஜா வந்திருக்கேன். பாடுற குழந்தைங்களுக்கு மார்க்கும் கொடுத்திருக்கேன். ஆனா நீங்க கசல் பாடுறவங்க முன்னாடி வரணும்னு நினைச்சிருக்கீங்களா? என்னோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. என்னோட நண்பர்களோட பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் இத கத்து கொடுக்கறேன். அதாவது கசலை எப்படி பாடணும், இந்த மாதிரிலாம் நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் அதாவது உங்ககிட்ட இருக்கிற மொத்த டேலண்ட்டையும் உங்க பசங்களுக்கு தான் சொல்லி கொடுக்கறீங்களா? இல்ல சார், அப்படிலாம் எதுவுமே இல்ல. உலகம் பூரா இருக்கிற என்னோட ஸ்டூடெண்ட்ஸ நீங்க ஒன்னா சேர்த்தீங்கன்னா அவங்க எல்லா நாட்டுல இருந்துமே வந்துருவாங்க. என்ன பிடிச்சவங்க, என்கிட்ட கத்துக்கிட்டவங்க. முன்னாடியெல்லாம் அவங்களுக்கு டேப்ல ரெக்கார்ட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் பாடணும், இந்த மாதிரி தான் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு. என் பாட்டை மட்டும் இல்லாம மத்த எல்லா கசலையும் கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை கேட்டு பிராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்க உங்க குரு கிட்ட கத்துக்கிட்டு இருந்த காலத்துல நீங்க அவருக்காக பக்கெட்ல தண்ணி எல்லாம் கூட பிடிச்சிட்டு வந்து தந்திருக்கீங்க. உக்காவும் சுத்தப்படுத்தி கொடுத்தீங்க. அப்ப எனக்கு ஒரு 12-13 வயசு இருக்கும். என் உஸ்தாது கிட்ட, என் உஸ்தாது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உஸ்தாத் படே குலாம் அலி சார். அவரோட தம்பி உஸ்தாத் பர்கத் அலி கான், அவரோட தம்பி முபாரக் அலி கான் சார். அவர் கூட நான் லாகூர்ல இருந்திருக்கேன். என்னுடைய 12-13 வயசுல 24 ஹவர்ஸ் அங்கேயே இருந்திருக்கேன். அப்ப நான் சரியா தூங்குனது கூட கிடையாது. இதுதான் உண்மை. நீதிமன்றத்துல உட்காந்து பொய் சொல்லக்கூடாதுல்ல. அப்போ அங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தது? எவ்வளவு நல்லா சொல்லவே முடியாது. அவங்க சொல்றத செஞ்சுதான் ஆகணும். நிறைய கஷ்டம் இருந்தது. என்னுடைய 12-13 வயசுல நான் மனசார சந்தோஷமா தான் செஞ்சேன். அப்ப கஷ்டப்பட்டதுக்கு இப்ப பலன் கிடைச்சிருக்கு. அங்க என்ன ரொட்டீன் இருக்கும்? ரொட்டீன் பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க காலையில இருந்து, அதாவது ஒரு 7-8 மணில இருந்து பாத்தீங்கன்னா ராத்திரி 11-12 மணி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அவங்கள பார்க்க நண்பர்களா வருவாங்க. போய் பீடா வாங்கிட்டு வா, போய் சிகரெட் வாங்கிட்டு வா, அப்புறம் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. அவங்க சொன்னதெல்லாம் செய்வேன். அப்பப்போ நான் பாட்டும் கூட கேட்பேன். அதாவது ஒரு மூலையில உட்காந்து அவங்க பாடுறத கேட்பேன், உஸ்தாது பாடுறத கேட்பேன். அப்புறம் அவங்க ரிஹர்சல் பண்றதையும் நான் கேட்பேன். அதை நான் எனக்குள்ள உள்வாங்கி வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது கேள்வி கேட்டா சொல்லுவாங்க. சின்னவர் உஸ்தாத் முபாரக் அலி கான். அதாவது எப்படின்னா, சரிகமா ரே சகமா சமகாரேமா ரேகா சரிகமா பா கரே பாப்பா சபா பரேபா கமரே கம பாதா மங்க பாதா மத மக பாதா கம பா கம நே சரிபா. நான் நாள் முழுக்க இதைத்தான் பிராக்டிஸ் பண்ணுவேன். இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பண்றாங்களா? இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, 3 மாசத்துல மியூசிக் கத்துக்க முடியுமா? அப்படிலாம் கேட்டதே கிடையாது. நான் செய்யற வேலைய மதிச்சேன். இப்ப இருக்கிற புது ஜெனரேஷனுக்கு நீங்க ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? என்னோட மெசேஜ் இதுதான். ஸ்வரங்கள் கத்துக்கிட்டாதான் வரும், வார்த்தைகள் புரிஞ்சுக்கிட்டாதான் வரும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல கவிதை இருக்கு. ஷஹர் சுன்சான் ஹை கிதர் ஜாயே. அதுக்கு நான் மியூசிக் போட்டேன். ஷஹர் சுன்சான் ஹை கிதர் ஜாயே खाक होकर कहीं बिखर जाए शहर सुनसान है. அது இப்படி அந்த வார்த்தைகள் இருக்கிறது ஊர் அமைதியா இருக்கு. அந்த ஊர் குவைட்டா இருக்கு, வெறிச்சோடி கிடக்கு. நாம எங்க போறது? அந்த ஃபீல் அந்த ஸ்வரத்துல கிடைக்கணும். ஸ்வரத்துல, அதாவது ஸ்வரத்தை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு புரியும். சார், நீங்க சொன்னீங்க கசல்ன்றது காதலோட பாடணும்னு சொன்னீங்க. அதுல ஒரு காதல் இருக்கும்னு சொன்னீங்க. உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு? கசலை பத்தி சொல்ல போனா உண்மையிலேயே அது கவிதைகளை யாரு நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த கவிதையோட அழகு இதை விட வேற எங்கேயுமே புரியாது. சார், சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க. அதுவும் சரிதான். அந்த கேள்வி ரொம்ப சரிதான். ஆனா நான் அதுல இருந்து கொஞ்சம் விலகிதான் இருக்கேன். அதாவது சார், நீங்க ரொம்ப பிஸியான ஆளு.
நீங்க வெளிநாட்டுக்கு அடிக்கடி போக வேண்டியது இருக்கும். நீங்க ரொம்ப பிஸியான ஆளு. உண்மைதான். சில நேரங்கள்ல உங்க ஃபேமிலி உங்க மேல கோவமாவும் இருந்திருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி கோவப்படும் போது ஃபேமிலி என்ன விட்டுட்டு போறதுக்கே தயாரா தான் இருக்காங்க. உங்க ஃபேமிலி உங்க மேல கோவமா இருக்கும்போது சொல்லுங்க. அந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன கசல் பாடுவீங்க? அவங்களுக்கு வந்து மறைக்காம உண்மையை நான் அவங்களுக்கு இதைத்தான் பாடுவேன். फासिल ऐसे भी होंगे ये कभी सोचा न था फासिल 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 ऐसे भी होंगे ये कभी सोचा न था सामने बैठा था मेरे और वो मेरा न था फासिल ऐसे भी होंगे फासिल இந்த மாதிரி